ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எக்ஸாம் எப்படி இருந்தது, எல்லாரும் எப்படி எக்ஸாம் எழுதியிருக்காங்க, எந்தெந்த மாவட்டத்தில் உள்ளவங்க எவ்வளோ பேர் அதிகமான மார்க் எடுத்திருக்காங்க, எவ்வளோ பேர் குறைவான மார்க் எடுத்திருக்காங்க, அதிகபட்ச மாணவர்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறாங்க. ஸோ எவ்வளோ மார்க் இருந்தால் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். தமிழில் எவ்வளோ மார்க் பாஸ் மார்க்கு, ஜிகேல எவ்வளோ மார்க் பாஸ் மார்க்கு, எவ்வளோ மார்க் இருந்தால் இந்த எக்ஸாமுக்கு போதுமானது, வேலை கிடைக்க போதுமான மார்க் எவ்வளவு இருக்கணும், ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இருக்கணும், கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வரும் அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, வாட்ச்மேன், ஜோப்டார், ஸ்வைப்பரு, அப்புறம் பர்சனல் அசிஸ்டண்ட்டு, இவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா போன வருடம் நடத்தின மாதிரி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் கிடையாது. மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் உள்ளவங்களுக்கு, அதாவது 8வது 10வது 12வது படித்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வச்சுருந்தாங்க. இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா டிகிரி படித்தவங்க ஒரு சிலர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அப்ளை பண்ணி எக்ஸாமும் எழுதியிருக்காங்க. அதை பற்றின டவுட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்குது. நான் டிகிரி முடிச்சிருக்கேன், ஆனால் இந்த எக்ஸாமை போய் நான் எழுதினேன், இதனால் எனக்கு வேலை கிடைக்குமா, அதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி வேறு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1 by 1 ஆன்சர் பண்ணலாம். மார்க் எவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்றதையுமே நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தேர்வு எழுத வந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் டிகிரி படித்ததாக சொன்னாங்க. அதை பற்றி வீடியோ போடுங்க. அதாவது அவங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் விடும்போதே என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்க 8வது 10வது 12வது படித்தவர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்றத அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸில் உள்ளவங்களுக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு. ஏன்னா நம்ம டிகிரி படித்தவங்க ஒரு டிகிரி படித்தவங்க 2 டிகிரி படித்தவங்களாம் போன வருஷமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட எக்ஸாம் ஆஃபீஸ் மசால்ஜி, வாட்ச்மேனு, அப்புறம் பெய்லிஃபு, அப்புறம் எக்ஸாமினர், காப்பீஸ் அட்டெண்டரு, இந்த மாதிரியான நிறைய ஜாப் நிறைய பேர் எழுதி இந்த பெய்லிஃபு, அப்புறம் ரீடர், எக்ஸாமினர் இவங்கெல்லாம்க்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வேலைக்கு போயிட்டாங்க. இந்த வருடம் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிப்பீங்க, உங்கள் டிகிரியோட சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாமல் உங்களுக்கு 10th இது 12th இதை மட்டும் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இதில் மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அதாவது அவங்க சொல்லும் போதே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷனில் உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதையும் மீறி பார்த்திங்க அப்படின்னா இந்த டிகிரி படித்தவங்கெல்லாம் கூட எழுதியிருக்காங்க. எழுதியிருந்தாலுமே நீங்கள் பாஸாக ஃபெயிலாக உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை கிடைக்காம போய்டும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸில் உள்ளவங்க தான் எடுப்பாங்க. அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க் எவ்வளோ இருக்கணும் சிஸ்டர், அதாவது என்னோட மார்க் இவ்வளவு இதுக்கு கிடைக்குமா, அதாவது பாஸ் மார்க்கை பொறுத்தளவில் நீங்கள் இரண்டுத்துக்குமே சேர்த்து ஒரு 30 மார்க் நீங்கள் எடுத்திருந்தா கூட அது பாஸ் மார்க். தமிழை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு 10 மார்க் 15 மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலே நீங்கள் பாஸு தான். அதே மாதிரி ஜிகேலையும் ஒரு 10லேருந்து 20 மார்க்குள்ளே நீங்கள் எடுத்திருந்தாலே பாஸ் மார்க்கு தான். ஸோ ஓவராலாக 30 மார்க் நீங்கள் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஆனால் இரண்டுத்துக்குமே இப்போ 65 மார்க் நமக்கு தமிழுக்கு 25, அதற்கு 35, அந்த மாதிரி 60 மார்க்குக்கு நமக்கு எக்ஸாம் வச்சுருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ் பேப்பர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக 8th ஸ்டாண்டர்ட் லெவலில் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் கொஸ்டின்ஸ் பேப்பர் கேட்டிருந்தாங்க.
ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வந்து டவுட்ஸ் நிறையா இருக்குது. இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு இவ்வளோ மார்க்கு, இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு இவ்வளோ மார்க்கு. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளோட சேனலில் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து உங்களுடைய மார்க் வந்து எவ்வளவு அப்படின்றத ஓவராலாக உங்களோட மார்க் வந்து எவ்வளவு அப்படின்றத ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம். கண்டிப்பாக போயிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களோட மார்க்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ட்ரு பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷன்லேயும் என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளோ வரும், ஓவராலாக டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் நமக்கு கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வரும், அதற்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரையாரிட்டி இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வரும் அப்படின்றத டீட்டெயில்ஸாக வந்து வித் ப்ரூஃபோட நான் உங்களுக்கு போடுறேன். இதில் வந்து நமக்கு ஓவராலாக இப்போ ஆவரேஜாக நமக்கு இவ்வளோ மார்க் இருந்தால் நம்ம தைரியமாக இருக்கலாம். அதாவது இவ்வளோ மார்க் எடுத்துட்டோமா ஓகே அப்படின்னா எவ்வளோ மார்க் வந்து இருக்கணும் அப்படின்றது தான் வந்து நான் சொல்ல போகிறேன். தமிழில் வந்து நீங்கள் 30 மார்க்கு நீங்கள் வந்து எடுத்துருக்குறீங்க அப்படின் பட்சத்தில் 30ல் ஒரு 20 மார்க்கானால் நீங்கள் மினிமம் வந்து எடுத்துருந்தீங்க. ஏன்னா தமிழ் கொஷின்ஸ் பேப்பர் ஈஸியாக அந்த லாஸ்ட் டைம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 90 மார்க்குக்கு மேலே எடுத்தவங்களுக்கு கூட வேலை கிடைக்காம இருந்தது. ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதாவது செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகாமல் இருந்து சிபிலாம் அட்டன் பண்ணாமல் இருந்தாங்க 90 மார்க் எடுத்தவங்க கூட. இதே ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான மார்க் எடுத்தவங்க கூட வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து எக்ஸாக்டாக வந்து நம்மளோட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸ் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நம்ம சொல்ல இந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளோ மார்க் வரும், இந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளோ மார்க் வரும் அப்படின்றத. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய மார்க் வந்து எவ்வளவு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் வந்து எக்ஸாக்டாக இவ்வளோ கட் ஆஃப் மார்க் வந்து நமக்கு வரும் அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ உங்களோட மார்க் வந்து ஒரு 50க்கு மேலே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க சொன்ன குவாலிஃபிகேஷன்ஸில் வந்து நீங்கள் இருக்கும். ஒருவேளை நீங்கள் 2 டிகிரி 1 டிகிரி படிச்சுட்டு அதை அவங்க கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னா உங்களுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொன்ன குவாலிஃபிகேஷன்ஸில் ஒருத்தர் இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்கள தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ்லேயே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்கள் சொல்கிற இந்த தகுதிகள் உள்ளவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஒரு 45 நீங்கள் எடுத்துருந்தீங்க, 40 50 இல்லை 40க்கு மேலே நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னாலுமே வந்து நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் எக்ஸாக்டாக வந்து நமக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வந்து வரும், கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் எவ்வளோ மார்க் வந்து வரும் அப்படின்றத வீடியோ போடுறோம். மறக்காமல் கமெண்ட்டில் உங்கள் மார்க்கை கமெண்ட் பண்ணுங்கள்.